Dr. Deep Chandraja, Director of Cardiac Electrophysiology, Kaveri Hospital, Chennai, Vadapalani. என் கூட டாக்டர் மகாதேவன், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹார்ட் இன்ஸ்டிடியூட், வடபழனி. இப்போது நான் ப்ரெசன்டேஷனில் காட்டின மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹார்ட் ரிதம் கேர், அதாவது அட்வான்ஸ்டு ஹார்ட் ரிதம் கேர் யூனிட்னு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனியில். ஹார்ட் ரிதம் கேர்ங்கிற அந்த துறை, அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி. கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜிங்கிறது ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், இதில் பிரச்சனைகள், ரொம்ப ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சுன்னா பேஸ் மேக்கர் வைக்க வேண்டிய அவசியம் வரலாம். டெஃபினட்டாக பேஸ் மேக்கர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சமயம் சரத்குமார் சார் சொன்ன மாதிரி அவருடைய ஓன் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னு சொன்னார், 200க்கு மேலே போச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த பிரச்சனையும் வரலாம். ஹார்ட் எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டால் ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகவும் போகலாம். இந்த துறை, இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனைகள் பார்க்குற துறை தான் கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி. அந்த துறையோடைய கிளினிக்கல் லீடு தான் நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் ஹார்ட் ரிதம் கேருக்கு இத்தனை நாள் நாங்கள் எக்ஸ்ரே யூஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எக்ஸ்ரேயில் கால் வழியாக ஹார்ட் ரிதம் கெத்திட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த பிளேடுன்னு வச்சுக்கலாம், ஸ்கேல்பல் பிளேடுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸ்ரே மூலமாக எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த 3D எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் காட்டியிருந்தேன், 3D எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு ஒன்று முதல் தடவை அதோடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் காட்டோ வெர்ஷன் 8 அதை சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் முதல் முறை. நம்பர் 2, லைவ் இன்ட்ரா கார்டியாக் எக்கோ, அதாவது எக்கோ ஸ்கேன், எல்லாருக்கும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே ஹார்ட்டுக்கு எக்கோ ஸ்கேனு, எக்கோ கார்டியோகிராஃபி ஸ்கேனு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே ஹார்ட்டுக்குள்ளே போய் எக்கோ ஸ்கேன் பார்க்குறது தான் இன்ட்ரா கார்டியாக் எக்கோ. இந்த லைவ் இன்ட்ரா கார்டியாக் எக்கோங்கிறத ஒரு ப்ரொசீஜரை நாங்கள் இந்தியாவிலேயே முதல் தடவை அந்த 3D சிஸ்டமோடைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் காட்டோ சவுண்ட் டெக்னாலஜி. இதோடைய நோட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்போம், அதே மாதிரி ப்ரெசன்டேஷனையும் காட்டியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா லைவ் இன்ட்ரா கார்டியாக் எக்கோங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு இந்த எலக்ட்ரிக்கல் மேப்பிங் சிஸ்டம், தி 3-dimensional எலக்ட்ரிக்கல் மேப்பிங் சிஸ்டம், இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாக இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ள 3 பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு பேஷண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருந்துச்சு, அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஹார்ட்டில் மேல் பகுதி ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும். அந்த ட்ரீட்மெண்ட் ஒருத்தங்களுக்கு பண்ணோம். ஒருத்தங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா. இது ரொம்ப டேஞ்சரஸான ஹார்ட் கண்டிஷன். இந்த டேஞ்சரஸான ஹார்ட் கண்டிஷன் வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியாக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி, இந்த லேசர் பர்ன்ஸ் அப்ளேஷன் மூலமாக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணியிருக்கோம். 3வது பேஷண்ட் ஒருத்தங்களுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு பேஸ் மேக்கர் ஒன்று எந்த இடத்துல வைக்கணும்ன்ட்டு அந்த பேஸ் மேக்கர் நமக்கு தெரியும், பேஸ் மேக்கர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது சரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரத்தில் இந்த 3 பேஷண்ட்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முதல்ல பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக ½ அன் ஹவர் 1 ஹவர்லேயே எங்களுக்கு டயக்னோசிஸ் வந்துடுது. ஸோ ப்ரொசீஜர் டியூரேஷன் கம்மியாகுது. ப்ரொசீஜர் டியூரேஷன் கம்மியாகும்போது என்ன பண்ணுது, பேஷண்ட்டை ஐசியூவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக ரூம் காமிச்சிடுறோம், அதே நாள் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாகுது, டோட்டலாக எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான ஐசியூவில் காஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு ஐசியூ காஸ்ட் எவ்வளோன்னு தெரியும். ஐசியூவில் வைக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் இருந்தால் எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் போகும். பட் இப்போ பேஷண்ட்டை டேரெக்டாக ஐசியூ இல்லாமல் ரூம் காமிச்சிடும், அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட், ப்ரொசீஜர் டியூரேஷன், ஹாஸ்பிட்டல் ஸ்டே எல்லாமே கம்மியாகுது. இல்லை, 2 பிரச்சனைகளுமே வேறு பிரச்சனைகள். ஹார்ட் ரேட் அதிகமாக போடுறது வேறு பிரச்சனை, கம்மியாக போடுறது வேறு பிரச்சனை. இதய துடிப்பு அதிகமாக வர்றது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் இதய துடிப்பு வர்றதுக்கான காரணம். ஏஜ் இன்சிடென்ட்ஸ் அக்கார்டிங் டு தி ஏஜ் தான் சார். 70 years and plus 1 in 10 patients, 1 in 10 persons will have this problem, atrial fibrillation. Age கம்மியாக இதோட frequency கம்மி. 1 in 200 to 300 patients can have heart rhythm problems less than 50 years. ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள் பாதிக்கப்பட்டப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே டென்டல் செக் போறது கிடையாது. ஒரு 10% people கூட ரெகுலர் செக் அது சிம்டம்ஸ் சொல்லுங்க சார். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம்? இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளுக்கான நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ சார் சொன்ன மாதிரி ஹார்ட் ரிதமும் பிளாக்கு டிஃப்ரெண்ட்டு. சார் சொன்ன எலக்ட்ரிக்கல் ஒயர் நம்ம எப்படி ஹார்ட் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லேப்டாப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி இருக்குது.
இதில் பாதிப்பு ஏற்படும் போது ஒன்று பல்ஸ் கம்மியாகலாம். சார் சொல்கிற மாதிரி 40 30 வரும்போது ஒருத்தர் வாழ்க்கையே வாழ முடியாது. ஸோ அவருக்கு தலை சுத்தல் வரலாம், பம்பிங் ஹார்ட்லேருந்து ரத்தம் வெளியில் வராதனால அவருக்கு தலை சுத்தல் வரலாம், நடந்தால் மூச்சு வாங்கிறது வரலாம், ஒரு மாறு படபடப்புன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம், ஹார்ட்லேருந்து ரத்தம் வராதனால ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் உங்களை பரிசோதிக்கும் போது உங்களுக்கு பல்ஸும் பிபி தான் ஃபஸ்ட்டு எல்லா டாக்டரும் பார்க்க போகிறாங்க. அதில் பல்ஸ் கம்மியாக இருக்கணும் போது சார் சொன்ன மாதிரி பல்ஸ் கம்மியாக இருக்கும், பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அதுக்கான எவிடன்ஸ் என்ன, காரணங்கள் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று வந்து பல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வேகமாக ஹார்ட்டு துடிக்கிறதுனால ரத்தம் நிறையா வர முடியாது. ஹார்ட்டு விருங்கி சுருங்கி விரியறதுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். இப்போ 60 செகண்டில் 200 தடவை பீட் அடிக்கணும்னு சொல்லும்போது ரத்தம் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அப்போவும் இதே மாதிரி படபடப்பு இருக்கும், வேர்வைத்தன்மை இருக்கும், ரத்தம் நிறையா வரதுனால அப்போவும் தலை சுத்தல், மயக்கம், சில பேர் சார் சொன்ன மாதிரி வென்டிகுலர் டாக்கிகார்டியில் வந்தால் உயிர் இழப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும், ஒரு படபடப்போ ஒரு சோர்வின்மையோ ஒரு மூச்சு வாங்குறதோ நீங்கள் அசாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. தான் இப்போது கரெக்ட். இப்போது இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி நாங்கள் இப்போதைக்கு பேச விடும்ல. ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். காமனாக ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வருதுன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டுலாம் மாறு அடைப்பு, நெஞ்சு வலி. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஹார்ட் ரிதம் பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுது, எக்ஸ்ட்ரா துடிப்பு வர்றது, பிவிசிஸ்ன்னு சொல்கிறது. இது கோவிடுக்கு வந்ததுக்கப்புறம் இதோடைய ஃப்ரீக்குவென்சியும் அதிகமாக ஆகிடுக்குது. அது கோவிட் மட்டும் காரணம் இல்லை, இப்போ ஃப்ளூவே நிறைய ஆயிடுச்சுன்னு எங்கே பார்த்தாலும் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனு. இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஹார்ட்டில் இந்த சிம்டம்ஸ் சார் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் 4 சிம்டம் தான்: படபடப்பு, மயக்கம், மூச்சு வாங்குறது, சோர்வை. இசிஜி சார் ஃபஸ்ட்டு திங். இந்த பிரச்சனையோடு வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது இசிஜி. இசிஜிலேயே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துடும். அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு கோரிலேஷன் பண்ணி இசிஜியில் என்ன இருக்குது எதுன்ட்டு. அதனால இப்போ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹெல்த் ஸ்க்ரீனிங் வச்சுருக்காங்க. அதில் டெஃபினட்டாக இசிஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ இசிஜி இருந்தால் தான் நம்ம இந்த ஹார்ட் ரிதம் பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இசிஜி எடுத்தால் தான் யாருக்காவது இந்த பிரச்சனைகள் சிம்டம்ஸ் நாங்கள் சொன்ன சிம்டம்ஸ் இருந்தால் இசிஜி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அங்கேருந்து நெக்ஸ்ட் டாக்டரை டிஸ்கஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தேவை இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பல்ஸ் பிபி பார்த்து இசிஜி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்கோ கொடைகள் இருக்கலாம். இப்போ 24 மணி நேரம் 72 மணி நேரம் கூட உங்கள் இருதய துடிப்பை பார்க்கறதுக்கான டெஸ்ட்லாம் இப்போ இருக்குது, ஹோல்டர். ஸோ நீங்கள் போட்டுட்டு வீட்லேயே கூட நீங்கள் பார்த்துட்டு அன்றாட வேலையை செய்யலாம். இந்த இருதய துடிப்பில் ஏதாவது தொய்வின்மை வருது, அதிகமாக போகுது, என்ன பண்ண அதிகமாக போகுது, கம்மியாக போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்லேயே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அசஸ் பண்ணிட்டு உங்கள் டாக்டர் பாராம். ஸோ தீப்சந்த் மாதிரி எலக்ட்ரோஃபிசியாலஜிஸ்ட்லாம் இருக்கும் போது அதை ரீட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு அப்ரோப்ரியேட் ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளாம் வந்து வெளியில் போயிருந்தாங்க அப்போல்லாம். இப்போ தீப்சந்த் மாதிரி நீங்கள் ட்ரெயின்ட் ஆகி இங்கே வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். நீங்கள் சீக்கிரமே வந்து அதை காமிச்சு சீக்கிரமாக வைத்தியம் பண்ணால் ஒன்று உயிரிழப்பை தவிர்க்கலாம், இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹால்டர்னு சொன்னார் இல்லையா, அந்த ஹால்டருங்கிறது நம்ம ஐ வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐ வாட்ச் நம்ம ரிதமை பார்த்துட்டே இருக்கும். ஆப்பிள் வாட்ச் இருக்குது, இப்போ நிறைய ஃபிட்னஸ் வாட்சஸ் இருக்குது. இதில் எல்லாமே ரிதம் கண்டினியூஸாக மானிட்டர் போயிட்டே இருக்குது. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை படபடப்பு இருந்துச்சுன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வந்து, சார் ஆப்பிள் வாட்சில் இது காமிச்சிது சார் அப்படிங்க. ஸோ அதில் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் நடந்திருக்கு அந்நேரத்துக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும். எஸ் சி இது வந்து இப்போதைக்கு சிஎம் ஸ்கீம்லேயே நம்ம காப்பீடு திட்டம் எடுக்குது இல்லையா, அதுலேயே இது அப்ரூவ்டு. அதே மாதிரி இஎஸ்ஐ ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு. கன்சியூமபிள் காஸ்ட் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இது ஆல்ரெடி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஹார்ட் ரிதம் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ரே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான்.